ரொம்பவே இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற இந்த ஜவ்வரிசி பந்து பாயசம் தான் எப்படி பண்றதுன்னு இன்னைக்கு பார்க்க போறோம். யூசுவல் பால் பாயசம் நிறைய பேருக்கு போர் அடிச்சிருக்கலாம். இந்த மாதிரி ரோஸ் மில்க் பாயசம் நீங்க ட்ரை பண்ணலாம். இது ஒரு மாதிரி சூவியா ஜெல்லி மாதிரி இருக்குங்க. சாப்பிடும் போது இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும்னு தோணும். என் பசங்க எல்லாம் ஆளுக்கு 6-7 உருண்டைகள் சாப்பிட்டாங்க. செய்யறது பெரிய கம்பசூத்திரம் எல்லாம் இல்லைங்க, ஈஸியா செஞ்சிடலாம். நான் 300 கிராம் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். 2 முறை கழுவிட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்தி 1 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். இப்ப பாத்திரத்துல 1 லிட்டர் பாலை காய்ச்சிட்டு அதுல 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. பால் ஒரு 10 நிமிஷம் சிம்லயே கொதிக்கணும். இதுல கண்டென்ஸ்டு மில்க் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 கப் சேர்த்திருக்கேன். வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 டீஸ்பூன் ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்திருக்கேன். நல்லா கலந்து கொடுங்க. சிம்லயே ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்ப ஊர்ன ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. தண்ணி எல்லாம் இருக்க கூடாது. நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்ப அதுல 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர், 2 டீஸ்பூன் சர்க்கரை அடிச்சு சேர்த்துக்கோங்க. இது கூட 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கையில நெய் தடவிக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளா பிடிச்சுக்கோங்க. இப்ப இந்த ஜவ்வரிசி உருண்டைகளை பாயசத்துல சேர்த்துருங்க. சிம்லயே ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. அதேதான், ஆனா ஒரு சேஞ்சுக்கு இதை செய்யலாம். இதுல நான் கட் பண்ணி வச்சிருக்கிற பாதாம், பிஸ்தா, முந்திரியை சேர்த்துக்கிறேன். இது கூடவே ட்ரைட் ரோஸ் பெட்டல் சேர்க்கும் போது ரொம்ப வாசனையா இருக்கும். கரெக்டா ஒரு 5-10 நிமிஷத்துல நம்மளுக்கு அருமையான கீர் கன்சிஸ்டன்சிக்கு வந்துரும். எடுத்து சுட சுட சர்வ் பண்ணுங்க. அப்படியே